நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 6வது மேட்ச் பதிவு பண்ணியாச்சு. KKR vs SRH. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7வது மேட்ச்சு CSK vs PPKS. இப்போ 5வது மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா LSG vs DC. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜோதிட ரீதியாக தான் கணிக்கிறோம். அதில் பார்த்தோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மணி நேரம் கழித்து செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். நான் அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்து டாஸும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரிசல்ட்டும் ஃபெயிலியர் தான். ஆனால் என்ன அதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 மேட்ச், அதாவது 4வது மேட்சும் 5வது மேட்சும் ஒரு சில நண்பர்களுக்கு அது லாபமான மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா அது மேட்ச் எப்படி போச்சு, சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வச்சு அது வந்து ஆடியோ கரெக்டாக கேட்டு புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ வந்து லாபம் தான், அப்படி தான் எடுத்துக்கிறானா. இப்போ இன்றைக்கி மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CSK vs PPKS. இதில் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். CSKவை பொறுத்த வரைக்கும் R கெய்க்வாட் அவர் கேப்டனாகவும், PPKSல S ஐயர் கேப்டனாகவும் இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 2 கேப்டனுக்குமே ஒரே நேர்கோட்டில் போகுது. அப்படின்னா 2 பேருக்கும் சமமாக இருக்குது, ரொம்ப சமமாக இருக்குது. அப்படி ஒரு அமைப்புலேயும் போகுது. இப்போ CSKவை பொறுத்த வரைக்கும் S சாம்சன், R கெய்க்வாட், A மாத்ரே, M ஷார்ட், S கான், K சர்மா, S துபே, J ஓவர்டன், N அகமத், M ஹென்ரி, A கம்போஜ், K அகமத், இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். PPKஸை பொறுத்த வரைக்கும் P ஆர்யா, P சிங், C கன்னொலி, S ஐயர், N வதேரா, S சிங், M ஸ்டாயினிஸ், M ஜென்சன், X பாட்லெட், A சிங், V விஜயகுமார், ஒய் சகால், இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா சென்னையில் நடக்குது. இரவு 7:30. இன்றைக்கி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அதிபதி ராகு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் துலாம் லக்னத்துலேயும், செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்னத்துலேயும் போகுது. செவ்வாய் மட்டும் இடம் மாறி இருக்கார். சந்திரன் அது வந்துக்கிட்டே இருப்பார், அது ஒன்றும் இல்லை. இப்போ செவ்வாய் வந்து சூரியன் சனியோடு போய் உட்காந்துருக்கார். அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் அதில் பார்க்க வேண்டியிருக்குது. அது அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அது மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் பார்த்திங்கன்னா அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இப்போ எந்த டீம் வின் பண்ணோம், எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 2 கேப்டனுக்கும் சமமான அமைப்பில் போகுது. அப்போ மேட்ச் க்ளோஸாக போகுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தோம்னா S சாம்சன், R கெய்க்வாட், அதுக்கப்புறம் M ஷார்ட், S துபே, J ஓவர்டன், N அகமத், M ஹென்ரி, அவங்கள எடுத்துக்கலாம். PPKS ஃபீல்டிங் பண்ணும்போது P சிங், C கன்னொலி, M ஸ்டாயினிஸ், M ஜென்சன், V விஜயகுமார், அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு நண்பர் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 340 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து புது சப்ஸ்கிரைபரு. அவங்க நீங்களாம் போய் பழைய வீடியோ பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஃபீல்டிங் டீம் பேட்டிங் டீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. அதாவது ஏற்கனவே கண்டினியூஸாக வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ டாஸ் போட்ட உடனே எந்த டீம் ஃபீல்டிங் எடுக்குதோ அதுதான் ஃபீல்டிங் டீம், அதாவது பவுலிங் டீம்னு வச்சுக்கிறோங்க. டாஸ் போட்ட உடனே செகண்ட் இன்னிங்ஸில் போய் நீங்கள் அதை பார்க்க வேணாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ A டீம் வந்து A டீம் P டீம் இருக்குது அப்படின்னா, B டீம் வந்து ஃபீல்டிங் எடுக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மேட்ச் ஸ்டார்ட் ஆனே ஃபீல்டிங் எடுக்குதுன்னா அதுதான் ஃபீல்டிங். ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு அப்படின்னு சொன்னாக்க அந்த 7:30 ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எந்த டீமோ அந்த டீம் வின்னு. ஃபீல்டிங் டீம் வின்னு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டாஸ் போட்டோடனே மேட்ச் ஆரம்பிச்சு செகண்ட் இன்னிங்ஸில் ஃபீல்டிங் பண்ணுற டீம் கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபீல்டிங் பண்ணுறதுல அந்த டீம் தான் வின் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த ஃபீல்டிங் பேட்டிங், அதாவது பேட்டிங் பவுலிங், அதை வந்து குழப்பிக்கிற வேணாம், கரெக்டாக புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ PPKS ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி, இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் CSKவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 13 பேர் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் PPKS ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி CSK ஃபீல்டிங் பண்ணால் P சிங் அவர் எடுத்துக்கலாம், C கன்னொலி எடுத்துக்கலாம், M ஸ்டாயினிஸ், M ஜென்சன், V விஜயகுமார், அதுக்கப்புறம் X பாட்லெட் அவர் எடுத்துக்கலாம். அந்த X பாட்லெட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவர் கொஞ்சம் நல்லா இருக்குது நினைக்கிறவங்களோட இப்படி பார்க்கும்போது. CSK ஃபீல்டிங் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் பேட்டிங் பண்ணால் அப்படி எடுத்துக்கிறேங்க. பண்ணால் M ஷார்ட், S துபே, J ஓவர்டன், N அகமத், M ஹென்ரி, அவங்களை எடுத்துக்கலாம்.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸு எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வர மாதிரி இல்லை. ஏன்னா லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். ஒருவேளை புது பிளேயர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து விக்கெட் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, விழுகாமல் அப்படியே நல்ல ஸ்கோர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் குழப்பம். இந்த 2 பேரும் கேப்டனுக்கும் சமமாக வந்துருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எந்த டீமாக இருந்தாலும், சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி தான், பஞ்சாப் கிங்காக இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஒன்று விக்கெட்டு விழுந்தால் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து ஸ்கோர் குறைவாகும். இல்லை விக்கெட்டே விழுகாமல் ஒரு 10-15 ஓவர் வரைக்கும் 2 பிளேயர் 2 ஓட நல்ல ஸ்கோர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்படி ஒரு குழப்பத்தில் இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. இருந்தாலும் சென்னையிலே ப்ளே பண்ணுறதுனால சிஎஸ்கேக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது, வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 டீமுமே சொல்லியாச்சு. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 13 பேரும், பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும் சொல்லியிருக்கேன். இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எம் ஷார்ட், எஸ் துபே, ஜே ஓவர்டன், என் அகமத், எம் ஹென்றி இவங்களை எடுத்துக்கலாம். அதுக்காக சாம்சன், கெய்க்வாட்லாம் வேணாமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பில் இருக்குது. அப்புறம் பிபிகே சைடு பார்த்தோன்னா பி சிங், சி கன்னோலி, எம் ஸ்டாயினிஸ், எம் ஜென்சன், வி விஜயகுமார் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 10 பெஸ்ட்டு பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 10 பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லையுமே நல்லா ப்ளே பண்ணுறவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டுக்கு பேட்ஸ்மேனுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. பேட்ஸ்மேனில் வந்து யாராவது ஒருத்த கூட நீங்கள் டீம் செட் பண்ணும்போது ஒரு ஆள் போட்டால் போதும். விக்கெட் கீப்பரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் இன்றைக்கி சான்ஸ் இருக்குது. 2வது பவுலர், 3வது விக்கெட் கீப்பர். இப்போ இந்த 3ல் தான் வந்து உங்களுக்கு கேப்டன், வைஸ் கேப்டன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். பேட்ஸ்மேன்களுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அதாவது டாஸ் போட்ட உடனே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஏற்கனவே சொல்லியாச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிறதுனால விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கும், ஸ்கோர் வராது. ஒரு 10 ஓவருக்குள்ளோட அடுத்த விக்கெட் விழுவும். அப்படி இல்லை அப்படின்னா 2 பேர் நின்றாலும் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வருது. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 பேர் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிட்டு ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணாலும் சரி. ஃபீல்டிங்னா செகண்ட் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து லாஸ்ட் ஒரு 5 ஓவரில் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை போது மேட்ச். இப்போ 7வது மேட்ச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸு சொல்லவே முடியாது. ஏன்னா 2 கேப்டனும் சமமாக இருக்கிறதுனால ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் எடுக்கும். அதே இது பிபிகேஸ் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் எடுக்கும். அப்போ எந்த டீம் பேட்டிங் எடுக்குதோ, ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது டாஸ் போட்ட உடனே 7:30 மணிக்கு எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மேட்ச் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சு, அதாவது 7வது மேட்ச்சு. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 3 மேட்ச்சை நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ நான் வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி யோசனை பண்ணுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.